கதிர்காமம் வந்து பாடல் பெற்ற தலம் அருணகிரிநாதர் பாடினது. அதில் அவர் என்ன பாடியிருக்காருன்னா, மாணிக்கவேல் முருகனே அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. அப்போ அவர் பாடும்போது சிலையை பார்த்து அந்த உருவத்தை பற்றி பாடின மாதிரி தான் ஐதீகமாக அதில் போட்டிருக்கு. ஸோ அப்போ முன்னாடி சிலை வழிபாடுகள் இருந்திருக்கு. ஆக்சுவலி வந்து கதிர்காமத்துக்கு முன்னாடி ஓடுற கங்கைக்கு பேர், அந்த ஆறுக்கு பேர் மாணிக்க கங்கை. மாணிக்க கங்கை. அதில் அந்த மீனுக்கு மூக்குத்தி போடுவாங்க. ஆமா ஆமா. இன்னைக்கும் அந்த வழக்கம் இருக்குங்களா? இன்னைக்கு நேர்த்திக்கடன் நேர்த்திக்கடன் இருக்கு இன்னைக்கும். ஸோ மாணிக்க கங்கை இருக்குது. அவர் வந்து மாணிக்க முருகவேலுன்னு தான் அவரும் பாடினார். அப்போ இருந்திருக்கு. பட் நடுவில் வேறு ஏதோ சில மாற்றங்கள் ஆகிருக்கு. அதனால் இப்போ அங்கே இல்லைன்றாங்க. இன்னொன்று சில பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த கருவறையில் ஒரு பெட்டி இருக்குது, முருகன் சிலையை வந்து அது உள்ளே வச்சு பூஜை பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போகர் நிறைய சித்தர்கள் அங்கே வந்து சட்டைமுனிநாதர் நிறைய பேர் அங்கே வந்து தவம் பண்ணியிருக்காங்க. போகர் வந்து எழுதின எந்திரங்கள்லாம் அந்த பெட்டி உள்ள வச்சு பூஜை பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த 10 நாள் திருவிழா நடக்கும், திருச்சுற்றுன்னு சொல்லிட்டு யானை மேலே வச்சுலாம் இது பண்ணுவாங்க. ஸோ இன்னி வரைக்கும் அது ஒரு மர்மமாக இருக்குது. ஆனால் எல்லாருமே அந்த திரையை இன்னும் நம்பிக்கையாக அது வேண்டிகிட்டு இருக்கோம். அதுவே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது.